உங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். ஈஸி. ஓகே, நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ 165 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்க கிராணி வீடியோவும் நல்லா போச்சு. அதனால நான் வந்து இந்த வீடியோவும் கிராணி வீடியோவாக போட்டு போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ அதான் அதிகமான வியூஸ் போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் எஸ்கேப் பண்ணிட்டோம். கார் எஸ்கேப் வந்து டக்கு பண்ணோம். ஸோ அதனால வந்து அவங்க எஸ்கேப் பண்ணிட்டாங்க. அது நான் தூங்க போனனால எனக்கு தெரியாது. ஸோ அவங்க எஸ்கேப் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம கிராணியை பக் பண்ணி வேண்டியது தான். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் இப்போ பார்த்தாலும் பக் பண்ணி விட்றீங்க, அப்புறம் நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் நேர்மையாக விளாட்றீங்கன்னு. ஆக்சுவலி நம்மளால் விளையாட முடியாது. இந்த கிராணி வந்து நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணும். எப்படின்னா கொஞ்சம் பயம் கொடுத்தோம், அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குமா, அந்த மாதிரி. ஓகே, நம்ம அவுட் ஆகிட்டோம். பக் பண்ணுறோன்ட்டு அது முன்னாடியே வந்துருச்சுங்க. இந்த கை வேறு நடுவில் நிறுத்தினல, அதனால நான் அவுட் ஆகிட்டேன். இப்போ டே 2ல் இருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த தடவை பாருங்களேன், நான் பக் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. வழக்கம்படி டக்கு நம்ம எழுப்பிடலாம், அவன் ஈஸியாக எழுந்திரிச்சுப்பான். ஆனால் இந்த சைரஸும் டிஃப்ரெண்ட்டாகவே எழுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அதனால நம்ம வந்து இந்த வீடியோவும் டக்குவோட முடிச்சுக்கலாம். ஆனால் அவனை எழுப்பக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவனை வந்து எழுப்பக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். சரி, நம்மளுக்கு பேசி வாயிடுச்சுன்னா அவன் தான் ஒருத்தன் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய் பார்த்து தான் எனக்கு தெரியும். சரி, இந்த வாட்டியாச்சும் ஒழுங்காக பண்ணலாம். அப்போ வந்து எனக்கு தம் ஃபிங்கர் ஒரு மாதிரி நமத்து போயிருந்தனால ஒரு மாதிரி. என்னங்க, இருங்க, இந்த கேமுக்காரவங்களே பிளான் போட்டாங்களோ, நம்ம எப்போ பார்த்தாலும் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைம், அதனால இப்படி பண்ணுறாங்களோ. சரி, மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். நான் இப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன கை ஒரு மாதிரி இதாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்பீடாக பண்ண வேண்டியதான். இப்போயும் ஒரு வேளை அவுட் ஆனேன்னா ஐம் ரியலி ஐல் பி ஸோ மேட் அட் திஸ் கேம். அதுக்குன்னு இந்த பக் பண்ணுறதே எதுக்குன்னா இதுக்காண்டி தானே. கிராணி வந்து நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்கணும், அதுக்காண்டி தான் நான் இந்த கேமே பண்ணுறேன். இந்த பக்கிங் மெத்தடே அதுக்கு தானே பண்ணுறோம். ஆரம்பிச்சோன்னேவா, கிராணி எங்கே கிராணி போனேன் வருதுங்க. ஓகே, இப்போ நான் ஸ்பீடாக பண்ண போகிறேன். என் கை நமுத்து போகிற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம்ல. ஸோ எடுக்கலாமா? என்னங்க அடிக்குது, வர மாட்டேங்குது. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணியிருக்கணுமோ. சரி, ஓகே. இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த டக்கு டிவி தான் பார்த்துட்டு இருக்கானே. ஏன்னா அவன் டிவி பார்க்குற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு மட்டும் கேட்கல, அது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் வந்து நாங்கள் இது பண்ணி விட்ருவோம். வா, ஃபுல்லாக ரத்தக்கரமாக ஆகிப்போச்சே. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ வாங்க, இப்போ வந்து போய் வெயிட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். கிராணி, ஓகே கிராணி, வா கிராணி. எங்கே போயிருந்தேன்? ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் என்ன? இல்லை நேரம் அது என்னங்க இது, அவுட் ஆகிடுறோம். நம்ம இப்படி அவுட் ஆகிடுவோமா கடைசி வரைக்கும்? சரி, ஓகே, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். த லாஸ்ட் டே. ஸோ ஆக்சுவலி நம்ம எப்படியோ பக் பண்ணிட்டோங்க அந்த மாதிரி. அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்கடா இந்த கேமோட ஓனர்? எங்களே நவுத்தில் பார்க்குறீங்களா? உங்களுக்கே பூச்சாண்டி காட்டுறோங்கடா நாங்கள். நம்ம இவ்வளோ ஓவராக பில்டப் பண்ணிட்டோம், அதுக்கு வெறி பிடிச்சி வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சரி, பார்த்துக்கலாம். பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, வெப்பன் கீ தானே, நம்ம இதை ஆன் பண்ணி விட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். கிராஸ் பேவ். ஓகேங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த லாஸ்ட் டே, அது லாஸ்ட் டேல போய் நம்ம வந்து அதை பக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் நம்ம வந்து அவுட் ஆயிருக்கோங்க பண்ணுறோன்ட்டு. கீழே இப்போ கீழே போட்டுறேன், தேவையே இல்லை. இப்போ இங்கே சர்ச் பண்ணலாமா? இதை தாங்களேன்.
டெடி தான் இருக்கும் பாருங்களேன். இங்கே ஒரு இது நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ இங்கே சர்ச் பண்ணலாம். இங்கே ஏதாவது ஒன்று தாங்களேன். ஒன்றும் இல்லை, சுத்தம். சரி ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்டா. ஸோ நம்ம இதை இப்போ எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்க்ரூ எடுத்துகிட்டு பார்ப்போம் அதுக்குள்ளே என்னதான் வச்சுருக்காங்க. சரி இருங்க, இதில் செக் பண்ணிக்கலாம். கார்க்கி எப்போவுமே இதுக்குள்ளே தானே வைப்பாங்க. ஓகே, வைக்கல. இன்னைக்கு அந்த சோதனை. லாஸ்ட் டைம் நம்ம வின் பண்ண மாதிரி என்னங்க எல்லாமே போகுது, தப்பாக போகுது. சரி, லாஸ்ட் டைம் நம்ம வின் பண்ண மாதிரி இந்த டைம் நம்ம வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது 5வது நாள். எப்படி சுட்டுச்சு பார்த்தீங்களா. இதை கீழே போட்டுட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ ஏய் சேட்டை பண்ணுறியா. இங்கே தானே வருவேன். எஸ், எடுத்துட்டேன். எவ்வளோ சேட்டை பண்ணுதுங்க பாருங்களேன். ஓகே, நம்ம அப்படியே நம்ம போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு சேஃப் கீ இருக்கணும். சேஃப் கீக்குள்ளே நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்காண்டி ஒரு பொருள். ஆஹா, கார் கீ கிடச்சிருக்கு. சரி ஓகே, கார் கீ எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு எதுவும் ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிட போகிறோம். பார்க்கலாம், தேவைன்னா அங்கே போட்டுடலாம், தேவைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, பேர்ட் சீட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த செக் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லைங்க. சரி ஓகே, நம்ம இந்த பேர்ட் சீட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேர்ட் சீட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிடலாமா. இல்லை சில இடத்த நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால நம்ம இதை இங்கே போட்டுட்டு போகலாம். ஆக்சுவலி நம்ம கிராணி கிட்டேருந்து ரொம்ப அடி வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி நம்ம பக் பண்ணுறான்னு ஆனதான். இங்கே எதுவும் இல்லை. இந்த பாதை போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் வேறு போகணுமா. சரி, இன்னைக்கு நான் ரொம்ப நேரமாக நான் தான் பேச போகிறேன். ஏன்னா எப்போவுமே டக்கு தானே பேசுகிறேன், எனக்கு பதில் இல்லை, அதனால. ஓகே ஃபைன். 2 எதுக்குடா 2? பாட போகிறீங்களா? 2 2 2 2 2 2 2 2 2 சரி ஓகே, விடுங்க. இப்போ நம்ம போகலாம். ஸோ அவங்களுக்கு நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் எஸ்கேப் பண்ண வீடியோ, அதாவது லேட்டஸ்ட்டாக நேற்று போட்ட வீடியோ தான், அதில் நாங்கள் வின் பண்ணிட்டோமா. ஸோ அது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான், அதாவது இது நான் புதுசாக பார்க்குறேங்க, புது வியூவர்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜி தெரியாது, இந்த வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டக்குனா யாருன்னு தெரியாது, எப்பேர் என்னன்னு தெரியாது, அப்புறம் இந்த கேமோட ஓனர் யாருன்னு தெரியாது, அதுக்கப்புறம் அந்த சைரஸ் தெரியாது, டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இந்த மாதிரி எங்களோட நிறையா கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸை உங்களுக்கு யாருமே தெரியாது. ஸோ நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் எதுவும் சும்மா சொல்ல நினச்சிக்காதீங்க. என்னங்க ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே. கேசலின், நீ காக்கா என்ன வச்சுருக்க? மாஸ்டர் கீ வச்சுருக்கியா? சரி ஓகே, நம்ம இங்கே போய் தேடலாம். கதை ஓப்பன் பண்ணு. இதுக்குள்ளே பீஸ் ஆஃப் ஷார்ட் கன் இருக்கு. இதுக்குள்ளே ஸ்பெஷல் கீ இருக்குங்க. ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டலாம். இப்போ நம்ம இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் இது கீழே உடைக்கணும், அப்புறம் மேலேயும் உடைக்கணுங்க. அதையும் நம்ம பார்த்துலாம். இங்கே ரிமோட் இல்லை. ஓகே, நம்ம போய் இப்போ உடைக்க வேண்டிய நேரம். ஸோ அங்கே மீட் இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்பைடர், அங்கே மேலே ஒரு ஸ்பைடர் கிராணி விளக்குது பார்த்தீங்களா, பெட்டு, அதுக்கிட்ட நம்ம போய் அது எதாவது வச்சுருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட வாங்க முடியும். நான் சொல்கிறது ஆஞ்சலினா சரி என்னமோ, நான் சொல்கிறது ஆஞ்சலினா ஸ்பைடர் இல்லை, கிராணி பெட்டாக ஒரு ஸ்பைடர் வளர்க்குங்க, அது சொல்கிறேன். விழுந்துரே. இதுக்கு மேலே நம்மளுக்கு கீழே தான் தேவைப்படும். கட்டிங் பிளேஸ் போடு, தேவையில்லை. இப்போ இங்கே போகிறதுக்கு தேவையில்லை, ஆனால் மீட்டு தான் கிடைக்கல.
சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஏங்க இது தேவையே இல்லைங்க அந்த பொருள். பார்த்து போகணும். சரி கீழே போட்டலாம். ஹேமர் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதுக்குள்ளே எதுவும் இல்லைல்ல. சரி ஓகே. இப்போ நம்மளுக்கு மீட் இல்லை. நம்ம அப்படியே போகலாம். ஆக்சுவலி கிராணி கேம் விளாட்றது செம்ம ஈஸி தான். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கணும். எங்களை மாதிரி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நான் கூட இப்போ பக்கிங் மெத்தட் வச்சு தானே பண்ணுறேன். நான் இன்னும் கிச்சன் செக் பண்ணல. ஸோ நான் கூட வந்து பக்கிங் மெத்தட் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ வந்து சரி ஓகே இதை கட் பண்ணிட்டேன். ஒரு கன்ஃபியூஷன் அதனால தான் கட் பண்ணேன். சரி ஓகே இப்போ இங்கேயும் கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் அங்கே போயிட்டு அங்கே கட் பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் ஓடுது. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ மட்டும்தான் வேணும். நம்ம வந்து இது பார்த்துட்டோம்ல, மாஸ்டர் கீ வந்து அந்த பேர்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே இது தேவையே இல்லை. இதாக தாங்கலாம் ப்ளீஸ். இப்போ நம்மளுக்கு பேட்லாக் கீ மட்டும்தான் தேவை. அதே எங்கே வச்சு திறந்தாங்களோ தெரியலையே. நம்ம டோர் எஸ்கேப் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்க. ஸோ இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப் நம்ம கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் கார் எஸ்கேப் பண்ணிட்டோம். 2 தடவை கார் எஸ்கேப் பண்ணிட்டோம். மித்ததெல்லாம் நம்ம அப்படியே வின் பண்ணாமல் போனது தான். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் நம்ம வந்து வின் பண்ணுறோம். ஓகே இங்கே தான் வந்து கேசோலினாவும் இருக்குது. கேசோலினாவா? கேசோலின் இருக்குது. சாரி. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு கார்ட் வீல் இருக்குது. இப்போ 2வது கார்ட் வீல் தெரியல. ஓகே ஃபைன். நம்ம வந்து இப்படியே போயிடலாம். சாரி. ஓகே நம்ம வந்து இப்படியே போயிட்டு நம்ம மாஸ்டர் கீ எங்கே போனோமோ அந்த இடத்துல போட்டுறான். இப்போ வந்து நம்மளுக்கு நேற்று ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. மாஸ்டர் கீ மட்டும்தான் கிடைக்கல. இப்போ மாஸ்டர் கீ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு பேட்லாக் கீ மட்டும்தான் வேணும். இந்த பேட்லாக் கீ இப்போ எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது? கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்ல. ஓகே நம்ம வந்து இந்த ஆக்சுவலி நம்ம அவுட் ஆகிடக்கூடாதுங்க. ஏன்னா இதுதான் கடைசி நாள். இப்போ நம்ம ஸ்பைடர் எஸ்கேப்புக்கு போனோம்னா அது நம்மளை தெரியாதனமாக கடிச்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி ஃபைன். நம்ம எது இருந்தாலும் எதிர்க்கணும். எஸ் போகலாம். ஏதாவது இந்த ஸ்பைடர் கிட்ட இருக்குமோ? எங்க ரிமோட் கண்ட்ரோலுங்க எங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம். டேய் நம்ம அது கீழே கரெக்டாக இருக்கேன்டா. டேய் இப்போ ஓகேவா? பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்கும். பேட்ரி நம்மளுக்கு வந்து கேசோலின் கிடச்சிருச்சு. பேட்ரி கிடச்சிருச்சு. கார் கீ கிடச்சிருச்சு. ஓகே நம்ம இப்போ கேசோலின் எடுத்து நப்பிடலாமா? இருங்க நம்ம இந்த ஷார்ட் கன்னையும் மேக் பண்ணிடலாமே. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் கீ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பெஷல் கீ அங்கே இருந்துச்சு. ஸ்பெஷல் கீ கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ நான் அந்த ஸ்பைடர் போய் ஷூட் பண்ணிடலாம்ல. சரிங்க ஸ்பெஷல் கீ எங்கே இருந்துச்சு? இதுக்கு தான் எல்லாத்தையும் போடணுமோ? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது போய் கேசோலினும் அங்கே தான் இருந்துச்சு. அப்படியே ஸ்பெஷல் கீ கூட விடுங்க. கேசோலினை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வாட்டி நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஓவராக போட்டு குழப்பிக்காங்க. ஓகே ஸோ இருங்க இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பார்த்தோம்? கார்ட் வீல் மட்டும்தானே பார்த்தோம். சரி இங்கே இதுக்குள்ளே தான் வந்து ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி மெமரி பவர் அதிகங்க. சில டைம்ஸ் தான் யோசிப்பேன். ஆனாலும் சேஃப்டி மெஷருக்கு தான் அந்த பொருள் எல்லாத்தையும் நான் போடுறது. ஆமாம் இப்போ போட்டுட்டு நம்ம இந்த பின்னாடி ஷெட்டை மூடிடலாம். ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் பெட்ரோலாம். ஓகே ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாத்தையும் போட்டுருங்க. நம்ம இது செக் பண்ணவே இல்லை. ஐயோ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. இது இப்படி யூஸ் பண்ணுங்க. கிராணி சில டைம்ஸ் ட்ராப் பண்ணலாம். இப்படி போட்டு இப்படி பண்ணோம்னா இப்போ புகையாக வருமா? அந்த புகையில கிராணி செத்து போயிடும்.
எனக்கு பேட்லாக் கீ மட்டும்தான் கிடைக்கணும் இங்கே. நான் போய் ஸ்பெஷல் கீ போட்டுட்டு பேக் பண்ணேன். ஐயோ ஸ்பெஷல் கீ இப்படி தானே வரும். நான் வர நல்லா போட்டு குழப்புறேன் நீ. நம்ம இப்போ இருங்க, இது எதுக்கு? ஓ கிராணி வந்து நான் ஒழிஞ்சிக்கிறதுக்கா என்னமோ தெரியல. ஓகே ஃபைன், நம்ம இப்போ போயிட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் ஸ்பெஷல் கீ காணோம். இங்கே காணுங்க. இங்கே இருக்கு. ஓகே ஸ்பெஷல் கீ இங்கே இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஓகே ஸ்பெஷல் கீ போட்டுட்டு நம்ம போயிடலாம். மீட்டு கிடைக்கலையே. என்னங்க இது, ஒரு பொருள் கிடச்சி ஒரு பொருள் கிடைக்கவே மாட்டேங்குது. பேட்லாக்கி எங்கே போன பேட்லாக்கி? சரி ஓகே, நம்ம உயிரை பெணைய வச்சு நம்ம போகலாம். நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஓகே ஃபைன், நம்ம எப்படியே போட்டுட்டு போயிடலாமா? ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம மீட் வச்சுருவோம்ல, அப்போ அங்கே இப்போ இங்கே ஷூட் பண்ணலாமா? இப்போ இங்கே ஷூட் பண்ணோம்னா இந்த இது மூடிடும் அப்படியே. ஸோ அதுக்காண்டி வந்து நம்மளுக்கு இது வேணும். நம்ம மித்த பீஸ்லாம் எங்கெங்க பார்த்தோம்? ஷார்ட் கனோட பீஸ் கீழே ஒன்று இருக்கு, இன்னொன்று வச்சிட்டோம். சரி ஓகே, நம்ம அப்பா இப்போ செக் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து என்ன இருக்கோ இதில் இல்லையே. ஓகே நான் வந்து எங்கே இருக்கும்? எங்கே இருந்துச்சு? நாங்கள் எதுவும் புரியல. எங்கங்க இருக்கு? மறந்துட்டேனே. நீ தேவையில்ல போ. ஷோ இதுக்கு தான் எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வந்துச்சு. ஒரு பீஸ் வந்து மேலே இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்த மாதிரி ஒரு இது. ஓகே இருக்கு. ஷார்ட் கேன். நாம அப்படியே சுட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அதாவது வச்சுட்டு எங்கங்க போகணும்? இருங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பீஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். சரி ஓகே, உங்களுக்கு வந்து நான் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கேம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த கேம் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஹியர் டு புட் தட் கேம். என் கஸ்டமருங்க என் சப்ஸ்கிரைபர் எந்த கேம் கமெண்ட் பண்ணுறதோ அந்த கேம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அது என் கஸ்டமர் எனக்காண்டி கேட்டது. அவங்களுக்காண்டி நான் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட தயங்காமல் எந்த கேமோ நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த கேமை நாங்களாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் எஸ்கேப்புக்கு இன்னும் நிறைய இது இருக்குது, நிறைய பொருள் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம இப்போவே கொஞ்சம் எஸ்கேப் கண்டுபிடிச்சிட்டோம்ல இந்த இதுக்காண்டி. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இன்னொரு ஆமோ இருக்க முடியாதோ? சரி ஓகே, அப்படியே நம்ம ஸ்பைடர் போய் சுட வேண்டியதான். சுட்டுட்டு அந்த ஷெட்டு மூடிடுமா? மூடிடுச்சுன்னா நம்மளுக்கு வசதி தான். போகிறோம் கிராணி, நான் இந்த கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட். போகலாம். பேட்லாக்கி அங்கே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம அப்படியே எஸ்கேப் போயிடலாம். கரெக்டாக ஸ்கூடணும். ஸோ நம்மளுக்காண்டே இது இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா 3 ஆமோ. ஸோ இப்போ கரெக்டாக சுடணும். அதுதான் இப்போ இது. ஸோ எங்கேயாவது சுடுவோம், அது வேற ஒரு கஷ்டம். இப்போ வந்து இப்போ கரெக்டாக சுடணும். இருங்க, இந்த ஷெட்டு மூடிடுச்சா? மூடலை, அப்போனா கரெக்டாக சுடலைன்னு அர்த்தம். நாங்கள் இது ஸோ கரெக்டாக இப்போ ஷூட் பண்ணுமே. இங்கே இன்னும் ஒரு ஆமோ தாங்க இருக்குது.
இங்க அந்த ஸ்பைடர் வேற வருமே. டக்குன்னு ஷூட் பண்ணலாமா? கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். சரி எல்லாம் வேஸ்டா போச்சு. இதுக்கு மீட்டே வச்சுட்டு போயிருக்கலாமே. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம மறுபடியும் போய் இப்போ ஆமோ எடுத்துட்டு வரணுமா? சி இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? இவ்வளோ கஷ்டப்பட்டு சுட்டிருக்கோம். தேவையில்லாத இடம்னா சரி ஓகே, நம்ம அங்கே மறுபடியும் மேலே போகலாம். இப்போ இது வந்து லாஸ்ட் இதுவாக இருக்கட்டும். ஒருவேளை இதில் நம்ம சுடலைன்னா இது வரைக்கும் போதும் அவ்வளோதான், விட்டுற வேண்டியதான். நம்மளால ஷூட் பண்ண முடியலன்னா அந்த ஸ்பைடரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ அது சொல்லும், நான் அப்போவே கம்முன்னு போயிருப்பேன். நான் ஜம்முன்னு இருந்தேன், நான் கம்முன்னு அப்படியே தான் இருந்தேன். நீ தான் உன் சாவை நீயே தெரிவிக்க அப்படின்னு. இந்த அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கு. சரி நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, வாங்க ஓடிடலாம். நம்ம ஸ்பைடர் எஸ்கேப் இருக்குல்ல, அதை பண்ணலாம்ல. இந்நேரம் ஆஞ்சலினா அதோட இதை வச்சுட்டு போயிருக்கோம். சரி நம்மளுக்கு இன்னும் இன்ஜின் பார்ட்டு அது இதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஸ்பைடர் எஸ்கேப்புக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் எஸ்கேப்புக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் எதுக்கு இப்படி வைக்கிறாங்க, நம்ம போகணுன்ட்டு. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இப்போ மீட்டு கிடச்சிருக்கு. அப்படியே ஓடிடலாம். சரி நம்மளுக்கு ஒரு மீட்டு கிடச்சிருக்கு அந்த இடத்துல. ஓகே இப்போ அந்த ஸ்பைடர் கிட்ட போய் இதை வச்சுட்டு போகணுமா நம்ம? சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நம்மளுக்குலாம் அது சாதாரணம். அதுவும் இப்போ நாங்கள் எடுக்க போகும்போதுங்க ஆஞ்சலினா கரெக்டாக எங்களை துரத்திட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வேறு லாஸ்ட் டேவா நானும் கண்ணை மூடிட்டு ஓட்டோம். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், மீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே வச்சுருக்காங்க மீட்டை? ஆமாம் இருங்க, அந்த ஆஞ்சலினா சாப்பிடுமா என்ன இந்த மீட்டை? சரி ஓகே, இப்போ போய் நம்ம இந்த மீட்டை அந்த இடத்துல இப்போ வச்சுட்டு வரணும். அதுதான் சேலஞ்ச். இப்போ அந்த ஸ்பைடர் வந்து நம்ம கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓ எப்படி இருந்துச்சு பாருங்களேன். நம்மளுக்கு தேவையே இல்லை, ஓடிடலாம். இதுக்கா நான் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்? நான் அதுக்கு போயிருக்கவே மாட்டேனேங்க, சாவடிக்குதுங்க அது. சரி ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தூக்கம் வருது, ஆனாலும் நான் ஜெயிக்காம இன்னைக்கு போக மாட்டேன். ஓய்யா சரி இன்னும் நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த காஜ் வீல் நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த இடத்துல பேட்லாக் இருக்கலாம்ல. இங்க போன ஆஞ்சலினா பயமுடுத்துதுங்க. ஆனாலும் பரவாயில்ல போறேன். வீரா வீரா மின்னல் வால் வீசும் கடிகாரா. போய் பார்ப்போம், அமைதியா போலாம். ஓகே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அந்த சைடு. சாரி ஐம் சோ சாரி. எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி கண்ட்ரோல் வரையா. நம்ம கூட லாஸ்ட் டே செத்தோம்னு நினைச்சேன். இவ்வளோ நேரம் பண்ணலாம் வேஸ்டா போயிரும்ல, அதனால இல்லைன்னா ஏங்க இதுல கடிச்சிட்டு ரொம்ப பயந்துட்டேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணல வேஸ்டா போச்சுங்க. நான் வந்து அந்த சைடு செக் பண்ணிட்டு இருந்தேன், அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்கல. அந்த இது சைடு வந்து பிடிச்சிருச்சுங்க நம்மளே. இதே இங்க கார்கி இருக்கு, இங்கதானே கார்கி இருக்கு. எம்மா கிராணி அந்த ஆஞ்சலினா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? நான் பாய் பாய்ல கட்டுது, பாய் பாய். சி எவ்வளோ அழுக்கா இருக்கு, கீழே பாருங்களேன். இது அந்த கார்கியே இங்கதான் இருக்கு. ஒன்னால எப்படிமா காரை ஓட்ட முடிஞ்சிச்சு? சரி ஓகே, கேமே ஓவருங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆனால் அவங்களே பயமுடுத்துறதுக்கு எனக்கு மன்னிச்சிக்கோங்க. அப்படி கற்றுட்டேன் நான், எப்படி சொல்ல ரொம்ப கத்திட்டேன். கண்ட்ரோல் வேற வரல, அப்படியே ஓடி இருப்பேன் பேசாம. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஏம்மா டெடி நீ ஏம்மா எட்டி பார்க்குற? பாய் பாய்.